பாதுகாப்பு கேட்பதில், அதாவது அல் இஸ்திஆதாவில் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு கேட்கின்ற அந்த முதல் வகைக்கு அடுத்து இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ்வின் பண்புகளில் ஒன்றை கொண்டு பாதுகாப்பு தேடுவது. இதுவும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்பது தான். ஆனால் அல்லாஹ்வின் பண்புகளை, சிஃபாத், அல்லாஹ் தஆலா தனக்கு என்னென்ன பெயர்களை சொல்லியிருக்கானோ அந்த பெயர்களில் உள்ள பண்புகளை கொண்டு, அல்லாஹ் தஆலா பெயர்களாக சொல்லாவிட்டாலும், அல் அஸ்மால் ஹுஸ்னாவில் சொல்லப்படாவிட்டாலும் பண்புகளாக அல்லாஹ்வுக்கு இந்தந்த பண்புகள் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கும், அந்த பண்புகளை கொண்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பது. இது இரண்டாவது வகை. அல் இஸ்திஆதாங்கிற இபாதா, இந்த வணக்கத்தில் இது இரண்டு. உதாரணமாக அவனுடைய வார்த்தை, அவனுடைய மகத்துவம் மற்றும் கண்ணியத்தை கொண்டு பாதுகாவல் தேடுவது. சரி, பண்புகளை கொண்டுனா என்ன? அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய பண்புள்ளவன், அவனுக்கு வார்த்தைகள் உண்டு, அந்த வார்த்தைகள் படைக்கப்படாதவை, அல்லாஹ்விடமிருந்து வெளிப்படுபவை. அப்போ அல்லாஹ் பேசக்கூடியவன், அவனுடைய வார்த்தைகளை கொண்டே அவன பாதுகாப்பு கேட்பது. அவனுடைய மகத்துவத்தை, அதீமா, அதாவது அவனுடைய உயர்வு, அதை கொண்டு பாதுகாப்பு கேட்பது, அவனுடைய கண்ணியத்தை கொண்டு பாதுகாப்பு கேட்பது. இதற்கு சான்றாக ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளோ அழகான ஆதாரங்களை கொண்டு வராங்க பாருங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ்வின் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் கேட்கிறேன். பாதுகாவல் கேட்பது அல்லாஹ்விடம். எதை விட்டு? எல்லா அவனுடைய படைப்புகள் இருக்கிற தீங்கை விட்டு. ஆனால் எப்படி கேட்கிறோன்னு கேட்டா, பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத், அதாவது அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு. அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா அத்தாம்மாத், அதாவது பரிபூர்ணமான குறைகள் இல்லாத வார்த்தைகள். அப்போ அல்லாஹ் பேசக்கூடியவன், அவனுடைய பேச்சு குறை இல்லாதது. அவனுடைய அந்த கலிமாத் வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். ஆக பாதுகாப்பு கேட்பதில் இங்கே அல்லாஹ்வின் வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு கேட்பது, அவனுடைய சிஃபாத், அவனுடைய பண்பை கொண்டு பாதுகாப்பு கேட்பது. ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2708வது ஹதீஸ். வஅஊது பிஅஸமதிக அன் உக்தால மின் தஹ்தி. எதிர்பாராத விதமாக நான் கொல்லப்படுவதிலிருந்து உன் கண்ணியத்தை கொண்டு பாதுகாவல் கேட்கிறேன். அல்லாஹ்வோட இதுவும் அதான் அல்லாஹ்வின் கண்ணியத்தை கொண்டு இங்கே பாதுகாப்பு கேட்கிற வாசகம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணியம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு, சிஃபத். அந்த கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கிறோம். எதை விட்டு இந்த துஆல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க? எதிர்பாராத விதமாக கொல்லப்படுவது, கொலைக்கு உள்ளாகுவது. அப்போது நாம் எதிர்பாராத கொல்லப்பட்டக்கூடாதுங்கிற இந்த ஒரு பயத்தை அல்லாஹ்வோட வெளிப்படுத்தும் போது, பாதுகாப்பு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு கேட்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் அபூதாவுதுல 5074வது ஹதீஸாக இடம்பெறுது. அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அல்லாஹ்வின் கண்ணியம், இஸ்ஸத், இன்னும் ஆற்றல், குத்ரத், இதை கொண்டு எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற நான் பயப்படுகின்ற தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் கேட்கிறேன். அப்போது ஒரு தீங்கு நமக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்னாலோ, அல்லது நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அந்த தீங்கு, அந்த பயத்தினால் வரக்கூடிய ஒரு தீங்கு ஏற்படுனாலோ நாம் பயப்படும் போது இந்த துஆவை ஓதலாம். அல்லாஹ்வின் இஸ்ஸத்தை கொண்டும் அவனுடைய குத்ரத்தை கொண்டும் அவரிடம் பாதுகாப்பு கேட்பது. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் 3522வது ஹதீஸாக சஹீஹாக இடம்பெறுது. அஊது பிரிதாக மின் சஹதிக். அல்லாஹ்வே உனது பொருத்தத்தை கொண்டு, திருப்தி, ரிதா திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி, அதை கொண்டு உனது கோபத்தை விட்டும் நான் பாதுகாவல் கேட்கிறேன். சஹத், கோபம், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு அவனிடமே பாதுகாப்பு கேட்கிறோம், அவனுடைய திருப்தியை கொண்டு. அப்போ இங்கே ரிதாங்கிறது அல்லாஹ்வுடைய ரிதா, அதை கொண்டு பாதுகாப்பு கேட்கும்போது அல்லாஹ்வின் கோபத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது ஏற்பட்டதென்றால், நாம் தண்டிக்கப்பட்டோம் என்றால் அவ்வளோதான், நம்முடைய கதை முடிஞ்சிடும். அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 486வது ஹதீஸாக இப்படி இருக்குது. இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி உள்ளார்கள். இது ரசூலுல்லாஹும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இப்போ அல் இஸ்திஆதா அப்படிங்கிற இந்த இபாதாவில் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்பதில் இந்த வகையை கொண்டு பாதுகாப்பு கேட்பதை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. மேலும் குல்
ஹுவல் காதிரு அலா அய்யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும். நபியே சொல்லுங்கள், உங்களுக்கு மேலிருந்து ஒரு வேதனையை உங்களுக்கு அனுப்பிட அவன் ஆற்றல் உள்ளவன். யார்? அல்லாஹ். நபியே மக்களுக்கு சொல்லுங்க, மேலிருந்து உங்கள் மீது தண்டனை அதாபை இறக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது. ஆகவே நீங்க அவனிடம் தப்பித்திர முடியாது. ஆகவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல்-அன்ஆம் 6வது சூராவுடைய 65வது ஆயத்தில் இங்கே குறிப்பிடுறான். இந்த வசனம் இறங்கிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஊது பி வஜ்ஹிக், அல்லாஹ்வே உன் முகத்தை கொண்டு, உன் திருமுகத்தை கொண்டு உன்னிடம் பாதுகாவல் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் 4628வது ஹதீஸ். அப்போ இங்கே அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் எந்த சிஃபத்தை கொண்டு, எந்த பண்பை கொண்டு ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்கிறாங்க? முகம், அல்லாஹ்வுடைய வஜ். அப்போ அல்லாஹ் மேலிருந்து தண்டனை இறக்கிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்கிற நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கன்னு. ரசூலுல்லாஹ் தான் முதல்ல கேட்குறாங்க, அஊது பி வஜ்ஹிக், அல்லாஹ்வே உன்னுடைய முகத்தை கொண்டு உன்னிடம் நான் பாதுகாவல் கேட்கிறேன். அஊது என்று சொன்னால் பாதுகாவல் கேட்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற அர்த்தம். அப்போ இந்த அல் இஸ்திஆதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகளை கொண்டு பாதுகாப்பு தேடுவது சுன்னாவில் வழிகாட்டப்பட்ட நபி வழியில் உள்ள ஒரு இபாதா என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம்.